ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 9க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். காங்கிரஸ் அரசின் சவால்களை முறியடித்தது பாஜக அரசுன்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக 2047ஆம் ஆண்டு இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எழுதுங்க. பிப்ரவரி 17 விண்ணில் பாய்கிறது GSLV F-14 ராக்கெட். பொறுமையாக எழுதுங்க பார்க்கலாம். GSLV F-14 ராக்கெட். இந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வானிலை மாறுபாடுகளை கணித்து பேரிடர் காலங்களில் இந்தியாவுக்கு உதவும். அது இஸ்ரோனுக்கு பார்த்தீங்களா, அது மூலிமா அனுப்பப்படுது. பட் என்னென்னா வானிலை மாற்றங்களை பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் முக்கியமாக பாருங்கள், புவியின் பருவநிலை மாறுபாடுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை, இயற்கை பேரிடர்கள், இது எல்லாத்தையுமே அறிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ராக்கெட் 17ஆம் தேதி பாய போது 17ஆம் தேதி எல்லா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் படிச்சுங்க, சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் கழுகு பிடிக்குன்னு தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி கழுகு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கழுகு இனத்தை பற்றி தான் பேச போகிறோம். நோட் பண்ணுங்கள். மாநில தகவல் ஆணையர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இந்த RTI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கும் பார்த்தீங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 போடப்பட்டது. அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் என்ன பண்ணிடணும், படித்து வச்சுக்கோங்க எங்கெங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் வரும். மானுடம் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலுங்க. ஏன்னா காடுகளில் வாழ்கிற கழுகுகள் இறந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன சார் காரணம்னு பார்த்தீங்கன்னா டெக்லோஃபெனா அப்படின்ற ஒரு மருந்து. இந்த டெக்லோஃபெனான்ற ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்கப்படுதாங்க. மாடுகள், விலங்குகள், இந்த மாடுகளும் என்ன ஆகிடுதுன்னா பார்த்திங்கன்னா அந்த ஊசி செலுத்தின உடனே அந்த மருந்து போய் மாடோட உடம்புல அடாப்ட் ஆகிடுது. ஒரு காலகட்டத்தில் மாடு இறந்து போயிடுது. மாடு இறந்து போன உடனே அந்த மாட்டை கழுகு சாப்பிடு வருமா, அந்த கழுகு சாப்பிட்டு என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கழுகுகள் இனமே பாதி அழிஞ்சிருச்சாங்க. இதுதாங்க நியூஸ். அப்போ டெக்லோஃபெனா மருந்து இந்தியா தடை செய்துட்டாங்க இப்போது. ஆனால் இது திருப்பியும் பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்து திருப்பி அது நடவடிக்கை எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது அதுக்கான ஆப்டேஷன் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்னு பாருங்கள். இந்தியாவில் மொத்தம் 9 விதமான கழுகு பருந்து இனங்கள் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணுங்கள். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 விதமான கழுகு இனங்கள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பாருங்கள், வெள்ளி நிற பருந்துகள், சிவப்பு தலை உள்ள பருந்துங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீல மூக்குள்ள கழுகுகள், எகிப்திய பருந்துங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். சார் இதை தாண்டி வேறு எதனா நாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியான்ற ஒரு நாட்டில்ங்க எலிக்கு வைப்பாங்க தெரியுமா, எலி மருந்து, பெருச்சாலிக்கு வைக்கிறாங்க பார்த்தியா, அந்த மருந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வச்சிடுறாங்க. அந்த எலி எப்படியும் என்ன பண்ண போகுது, ஒரு பருந்து சாப்பிட போதா, அந்த பருந்து சாப்பிட்டே எடுத்துருமா. அப்போ எலிக்கு வைக்கக்கூடிய கிருமிநாசினியும் அமெரிக்கா ஃபஸ்ட்டு தடை பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பேர் மருந்து பார்த்திங்கன்னா DTP. நம்ம போடுறோமா மருந்தா, அப்போ DTPயும் விஷயன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த தகவலெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்டர்வியூவில் உதவும். நெக்ஸ்ட்டு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுவல் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிடைத்தவற்றை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பலர் உயிர்களையும் காப்பாற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். சார் நான் வந்து ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், அந்த சப்ஜெக்ட் ஒருத்தனுக்கு வீக்காக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச அறிவை ஒருத்தனுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே. அதுதான் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, அறிவு சார்ந்த பரிமாற்றம் என்பது மனித இனத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னவரே நம்ம அப்துல் கலாம் ஐயம் தான். கொஞ்சம் பயன்படுத்துங்க அதை. நெக்ஸ்ட்டுங்க, இதை விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இல்லை. இது முக்கியங்க. ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களில் SC/ST பட்டியல் திருத்த மசோதாக்கள் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக அந்த பழங்குடியின மக்கள் சொல்லிட்டு ஒரு இருக்குங்க. அதில் முக்கியமாக போர்ஜா, கோண்ட் போர்ஜா, பரங்கி போர்ஜா. நீங்கள் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த திருபுலார் படம் எத்தனை பேருங்க பார்த்துருக்கீங்க? அந்த திருபுலார் படத்தில் அந்த NTR சொல்லுவார் தெரியுங்களா, கோண்டின மக்கள்னு சொல்லிட்டு. அந்த கோண்டு போர்ஜான்றது இவங்க தாங்க. இந்த எல்லாருமே எங்கே போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் பழங்குடியின மக்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ஒடிசா, ஆந்திரா 2 மாநிலத்திலும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் போதும், பரவி காணப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது வேண்டாம். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஆஸ்திரேலியாவில் பகவத்கீதை மீது உறுதிமொழி எடுத்து பதவியேற்ற முதல் செனட் எம்பின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க, வேணாம். வருண் கோஷ்ன்றவர் கேட்க மாட்டாங்க, ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா பயப்படக்கூடாது இல்லை.
இங்கே பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு சிறந்த பங்காற்றிய மன்மோகன் சிங் சொல்லியிருக்காங்க. மன்மோகன் சிங்கை பற்றி வாழ்க்கை வரலாறு பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, பிரதமர் மோடி மன்மோகன் சிங்கை பற்றி பாராட்டுறாரு. பட் இன்றைக்கி உங்களுக்கான கொஷின் ரெடியா? ரெடி சார், எப்போவே ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்களா? ஒரு நல்ல கொஷினை கேட்குறேன் பாருங்கள். இந்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்தில் ஒரு மையம் அமைக்க போகிறாங்க. அப்படின்னா விண்வெளியில் ஒரு மையம் அமைக்க போகிறாங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய அந்தரிக்ஷா மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 2035 அமைக்க போகிறாங்க. அப்போது விண்வெளியில் விண்வெளி மையம் அமைக்கும் 3வது நாடு இந்தியானா முதல் 2 நாடுகள் யார் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.